ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே ஒரு சூப்பரான ட்ராமா தாங்க பார்க்க போகிறோம். ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோன்னு இருக்காங்கல்ல, அவங்க வந்து குளிக்கலாம்னு சொல்லிட்டு பாத்ரூம் போவாங்க. அவங்க ஷவர் ஆன் பண்ணோன்னு பார்த்தா வந்து தண்ணி வராது. உடனே என்ன பண்ணுவாங்க, ஹீரோ அங்கே இருப்பாரா, ஹீரோவை கூப்பிட்டு இங்கே வரியா, கொஞ்சம் தண்ணி இங்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. கரெக்டாக ஹீரோ உள்ளே வரும்போது பார்த்தா தண்ணி பாட்டுக்கு வர ஆரம்பிச்சிடும். உடனே ஹீரோ என்ன பண்ணுவார், ஹீரோனை காப்பாற்றணும், என்ன தண்ணி அவங்க மேலே பற்றக்கூடாது அப்படின்றதுக்காக ஹீரோனை அப்படியே அப்படியே வளைச்சி இப்படி கூட்டு போயிட்டு இந்த பக்கம் நிற்பார். தண்ணி அந்த பக்கம் போயிட்டு இருக்கும். உடனே வந்து ஹீரோனோட பார்த்துட்டே இருப்பாங்க. உடனே ஹீரோ கேட்பாரு, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. நல்ல வேலை, அதாவது நீ குளிக்கணும் முயற்சி பண்ணிட்டு போய் மேலே தண்ணி பட்டா அது வேற, திடீர்னு நீ எதிர்பார்க்காத போது தண்ணி மேலே பட்டுருச்சுன்னா நீ பயந்துடக்கூடாது, அதனால தான் உன்னை நான் காப்பாற்றினேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். உடனே அவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படியே ரெண்டு பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதோடு இப்போ ஹீரோயின் வந்து சில விஷயங்களை யோசிச்சு பார்ப்பாங்க. ஆக்சுவலாக ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட சீனியராக தான் இருப்பார். ஹீரோயின் வந்துட்டு வேற ஒருத்தரை தான் லவ் பண்ணுவாங்க. அந்த லவ்வரோட வந்துட்டு ஒரு 5 இயர்ஸ் வந்து அவங்க லிவிங் லைஃப்பில் வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குன்னு வந்துட்டு இப்போ 5வது வருஷம் வந்து ஆனிவர்சரியாக இருக்கும். அதனால ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அந்த லவ்வர் இருக்காருல்ல அவருக்காக வந்துட்டு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கேக்கை வாங்கி வச்சுருப்பாங்க. வீட்டை டெக்கரேஷன் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த லவ்வர் இருக்காருல்ல அவர் என்ன செய்வாருன்னா கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டார். அவர் பாட்டுக்கு விருக்கு விருக்குன்னு எந்திரிப்பார். விருக்கு விருக்கு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவர் பாட்டுக்கு இங்கே வெளியே கிளம்புற மாதிரி இருக்கும். ஹீரோயின் வந்து கூப்பிடுவாங்க, எங்கே வேக வேகமாக போயிட்டுருக்க, இன்றைக்கி நம்மளோட 5th ஆனிவர்சரி, அதை செலிப்ரேட் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், உன்னோட டின்னரை நீ சாப்பிட்ரு, எனக்காக நீ வெயிட் பண்ணிட்டு இருக்காது, எனக்கு வேலை நிறையா இருக்குன்னு அவர் பாட்டுக்கு போவார். ஹீரோனுக்கு இதுவே ஒரு மாதிரி இருக்கும். என்னடா இது, ஏதாவது ஒரு விசேஷம்னா ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தா தானே அது விசேஷமாகவே இருக்கும். இவன் என்ன, அவன் கூட சேர்ந்துருக்கிறது 5 வருஷத்தை கொண்டாட தான் நான் இப்படி ரெடி ஆகிட்டு இருக்கேன். அவன் என்னன்னா உன்னோட டின்னரை சாப்பிட்டு தூங்கு, நான் வரத்துக்கு நீ லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். அது திரும்பி கூட ஹீரோனை பார்க்க மாட்டார். நடந்துக்கிட்டே பேசிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார். ஹீரோனுக்கு இது ஒரு மாதிரி இருக்கும். இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ இருக்காருல்ல, அவர் இப்போ வெளியூரில் தான் இருந்திருப்பார். அவர் வந்து இப்போ ஊருக்கு வந்திருப்பார். ஃப்ரெண்டு கூட அவரும் ஹீரோவும் பேசிகிட்டு இருப்பாங்க ஒரு காஃபி ஷாப்பில். ஒரு பெரிய ஒரு க்ரஷ் அதெல்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனால் ஹீரோயினுக்கு இவரை பிடிச்சிருக்குன்றதுக்காக அவர் அந்த லைஃப்பில் வந்து தலையிட மாட்டார். இப்போ ஃப்ரெண்டு ஊர்லேருந்து வந்திருக்காரா, இப்போ அதை இவரோட ஃப்ரெண்டு கிட்டே பேசிகிட்டு இருக்காரு. ஹீரோவும் ஃப்ரெண்டு பேசிகிட்டே இருக்கும் போதே அவர் வந்து கேட்பார், என்னடா நீ இன்னும் நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கல, அவள் தான் இன்னொருத்தனை தேர்ந்தெடுத்து அவன் கூட லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கிறா, ஒரு ஒரு லிவிங் ரிலேஷன்ஷிப் இருந்துட்டு இருக்கா, நீ உனக்கான லைஃப் அமைச்சிக்கணும் அப்படின்னு கேட்கும் போது, இல்லை இப்போதைக்கு எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டே இருப்பார். இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டே இருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா டைம் இல்லைன்னு வேகமாக ஒன்றாரில் ஹீரோட லவர் அவர் என்ன பண்ணுவார், அவருக்கு ஒரு ஆளை பிடிச்சிக்கிட்டு வேகமாக அதை கூட்டிகிட்டு வந்து இப்போ இங்கே உட்காந்துருப்பார் காஃபி ஷாப்பில். இதை ஹீரோ பார்த்துருவார், யதார்த்தமாக தான் பார்த்துருவார். பார்க்கும்போது அவர் என்ன நினைப்பாருன்னா, இது வந்து ஹீரோயினோட லவ்வர் ஆச்சே, அவன் என்ன இன்னொரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து இந்த காஃபி ஷாப்புக்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு இவர் ஆச்சரியமாக அவரை பார்த்துட்டு இருப்பாரு. பண்ணுவார், ஃபோட்டோவும் எடுத்துருவார். அதாவது அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்காருல்ல ஹீரோயினோட லவ்வர், அந்த லவ்வரோட அந்த பொண்ணு உட்காந்துருக்க மாதிரி ரெண்டு பேரையும் ஃபோட்டோ எடுத்துட்டு அவர் பேசிகிட்டு இருக்காருல்ல ஹீரோவோட ஃப்ரெண்ட், அவர்கிட்ட அனுப்புவார் அந்த ஃபோட்டோவை. நீ வந்து ஹீரோயினுக்கு அனுப்பு, இப்போ நான் அனுப்புனேன் அப்படின்னா வந்து அவள் என்ன நினைப்பாரோ எனக்கு தெரியாது, ஸோ நீ அவளுக்கு அனுப்பி, ஏன்னா நீ அவளுக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் எனக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், ஸோ நீ தான் அதை பொதுவாக இருந்து அனுப்பணும்னு சொல்லவும், என்னடா என்ன இழுத்து விட்றன்ற மாதிரி கேட்பாரு. நான் சொல்கிறத செய்டான்னு சொல்லவும், இப்போ அவர் வந்துட்டு ஹீரோயினுக்கு அந்த ஃபோட்டோ அனுப்பி விட்டுருவார். இப்போ அந்த ஹீரோயின் வந்து அந்த ஃபோட்டோவை பார்த்துருவாங்க. அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். இதுக்காக தான் சார் வந்து வேகமாக கிளம்பி போயிருக்கான் போல இருக்குன்னு நினச்சவங்க பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அவருக்கே அந்த ஃபோட்டோ அனுப்புவாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இன்றைக்கி நம்மளோட 5th ஆனிவர்சரி, நான் அவனுக்கு இவ்வளோ செலிப்ரேட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு நான் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பிஸியாக இருக்கேன் ஆஃபீஸில் அது இதுன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கும் போயிட்டு இப்போ அந்த பொண்ணு கூட நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கியே அப்படின்னோடனே இந்த ஃபோட்டோ உனக்கு யார் அனுப்புனது அப்படின்னு தான் அவர் கேட்பாரு. உடனே ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் அனுப்புனா அந்த ஃபோட்டோவை, இதை பார்க்கும்போது எனக்கு அப்படி இருந்தது இப்படி இருந்தது அவங்க சொல்லும்போது, தேவையில்லாதெல்லாம் நீ வந்து யோசிச்சுட்டு இருக்காத, அவள் என் கூட ஆஃபீஸில் இருக்கிறவ, அவளுக்கு இன்னைக்கு பர்த்டே, ஸோ செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்தேன், நம்ம ஆஃபீஸை டெவலப் பண்ணணும்னா அப்படி தான் இப்படி தான்ன்ற மாதிரி ஒரு கதை சொல்வார். ஹீரோனுக்கு புரிஞ்சிடும், இதெல்லாம் வந்து சப்பக்கட்டு கட்டுறதுன்ற மாதிரி தானே சொல்கிறது, செய்கிறத வந்து ஒத்துக்காமல் சமாளிக்கிறது அப்படின்ற மாதிரி அவங்க என்ன நினைப்பாங்க, பேசுகிறத வேஸ்ட்னு நினச்சிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இத்தனை வருஷம் 5 வருஷம் நான் அவனோட வாழ்ந்திருக்கேன், அந்த நாள் அவனுக்கு வந்து கொண்டாடணும்னு தோணலை, அதுக்குள்ளே நான் அவனுக்கு சலிச்சு போயிட்டேன், ஆனால் அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறோட பொண்ணோட பிறந்த நாள் இன்னைக்கு, அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தான் அவர் வேகமாக கிளம்பி போயிருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு அழுகியே வந்து உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வாங்கி வச்ச கேக்கை வந்து அப்படியே எரிச்சு விட்டுருவாங்க. அதே நேரத்தில் இங்கே அந்த லவர் பாய் என்ன பண்ணுவார், அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு பர்த்டேல கேக்கை வந்து அவர் ஃபயர் பண்ணுவார். அவங்க உடனே ப்ரே பண்ணிக்கிட்டு வேண்டிப்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த கேக்கில் உள்ள ஃபயரை பார்த்து அவங்க பாட்டுக்கும் ப்ரே பண்ணிகிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரத்திலே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ திரும்பவும் ஹீரோயின் வந்து இவர் கால் பண்ணிகிட்டே இருப்பார். அவருக்கு மனசு உறுத்த ஆரம்பிச்சிடும். உடனே ஹீரோனுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்க எடுக்கவே மாட்டாங்களா, அப்போ டக்குன்னு இப்போ அவங்க அட்டன் பண்ணிடுவாங்க. அட்டன் பண்ண உடனே அந்த பிறந்தநாள் பொண்ணுக்கிட்ட அவர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் உடனே வீட்டுக்கு போகணும், இப்போ அர்ஜென்ட் அப்படின்ற மாதிரி கிளம்புறேன்னா ஃபோன் போட்டு ஹீரோயின் எடுக்கலை. வேறு எதுவும் முடிவு எடுத்துடக்கூடாதுன்றதுக்காக இவர் வீட்டுக்கு வரும்னு நினைப்பார். ஹீரோயின் ஹலோன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவங்க சொல்கிறது வந்து லெட்ஸ் பிரேக்கப் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. அப்படி சொல்லும் போது தான் இந்த லவர் பாய் வந்துட்டு இப்படி நிமிந்து பார்ப்பார்.
பார்ப்பாரா, ஹீரோ இருக்கார்ல அப்படியே கிராஸ் பண்ணி அவரை போவார். ஸோ ஹீரோ வந்த வேலையும் இப்போ நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதுக்கப்புறம் பிரேக்கப்னு சொன்னதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க. அவங்களோட திங்ஸ் எல்லாம் அங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும்னு நினைப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வெளியே வரும்போது அவங்க யோசிக்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா வந்துட்டு, இதுக்கப்புறம் அவனுக்கு வந்து சப்ஸ்டியூட்டாக இருக்கிறது எனக்கு பிடிக்கல, இவ்வளோ நாளாக தெரியாமல் இருந்துட்டேன், இதுக்கப்புறம் அந்த மாதிரி வேலையை பார்க்க நான் விருப்பப்படலை, ஸோ எனக்கு எது கிளம்பணும்னு சொல்லிட்டு வெளியே வருவாங்களா. கரெக்டாக அப்போ தான் ஹீரோ வருவார். ஹீரோயின் டைம் எடுத்து பார்க்கும்போது கரெக்டாக மணி 12 மணியாக இருக்கும். ஒரு புது நாளில் புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலான்னு பார்க்கும்போது பார்த்த முகமே ஹீரோட முகமாக இருக்கும். ஹீரோனுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். நீ எப்படி இங்கே, நீ சீனியர் தானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அப்போ 2 பேருமே அவர் என்ன சொல்வார், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்வார். இப்போ 2 பேருமே அவங்களோட பிம்பத்தை, அதாவது அவங்களோட அந்த நிழலை வந்து நினச்சி பார்ப்பாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க லாஸ்ட்டாக பார்த்தது வந்து அவங்க படித்து முடிச்சிருக்கும் போது ஹீரோ இருக்காருல்ல, அவருக்கு வந்துட்டு ஃபோட்டோகிராஃப் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ ஹீரோனுக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்போ அவர் என்ன பண்ணுவார், கிஃப்டாக வந்து ஹீரோனுக்கு அந்த கேமராவே கொடுத்துருப்பாரு. ஸோ அப்படி தான் அவங்க 2 பேர் வந்துட்டு அந்த காலேஜ் லைஃப்பை முடிச்சுட்டு அவங்க வெளியே வந்திருப்பாங்க. ஸோ அதை 2 பேருமே இப்போ யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. லைஃப்பை பற்றி எதுவுமே ஹீரோ கிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வார், இப்போ தான் நான் ஊர்லேருந்து வந்திருக்கேன், இப்போ தான் இங்கே பக்கத்தில் தான் எனக்கு வீடு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரா. ஹீரோனுக்கு தன்னை அறியாமல் கொஞ்சம் கண்ணெல்லாம் கலங்கி இருக்க மாதிரி இருக்கும். உடனே ஹீரோ தொடக்க போகும்போது அவங்க முகத்தை அப்படியே திருப்பிப்பாங்க. உடனே வந்து ஹீரோயின் என்ன சொல்வாங்க, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், அப்புறம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க அப்பாவட்டெல்லாம் சண்டை போட்டுட்டு தானே அந்த பாய் ஃப்ரெண்டோட ஸ்டே பண்ணியிருப்பாங்க 5 இயர்ஸாக. இப்போ அங்கே கோச்சிக்கிட்டு திரும்ப நேரம் அப்பா வீட்டுக்கு தான் வருவாங்க. வந்த உடனே இப்போ அவங்க அப்பா இருக்காருல்ல, வாமா வாமா உன்னை தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இங்கே அப்புறம் நான் லிஸ்ட்டு போட்டே வச்சுட்டேன், நீ 5 வருஷமாக அவனை லவ் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறல இந்த வருஷம், ஸோ என்னென்னலாம் டவுரியாக நம்ம கேட்க போகிறோம் அப்படின்றத ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சிருக்காராம். இதெல்லாம் வேணும், இவ்வளோ அமௌண்ட் வேணுன்றத லிஸ்ட்டு போட்டு வச்சிருக்கமா, இதை கொஞ்சம் செக் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, டவுரி கேட்க போகிறீங்களா, நான் வந்து இந்த பிரேக்கப் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா இவருக்கே ஒரு மாதிரி என்னம்மா நீ சொல்கிற அப்படின்ற மாதிரி நினைப்பாரா. சரி சரி விடு, எப்படினாலும் கல்யாணம்னா டவுரி வாங்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட இதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ நீ பிரேக்கப் ஆனால் வந்து பிரச்சனைலாம் இல்லை, அதனால் வந்து அப்பா வந்து கவலைப்படுவோன்னு அப்படிலாம் நினைக்காத, இது உனக்கு பிடிக்கலன்னா இதை விட்டுரு, அடுத்தது புதுசாக ஒரு மாப்பிள்ளையை பார்க்கலாம், நான் பார்க்குறதா இருந்தாலும் சரி நீ பார்க்குறதா இருந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி சொல்வார். ஹீரோன் அங்கிருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அப்பா வந்துட்டு கொஞ்சம் நல்ல அப்பாவாக இருக்கனால என்ன பண்ணுவார், ஹீரோனோட ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளையாக அமையணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பார். இப்போ ஹீரோன் இதை பார்த்துருவாங்க, அப்பா நம்மளை நினச்சி கஷ்டப்படுறாரோன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிவிட்டு பனியில் உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், பனியில் அவங்க உட்காந்துருக்காங்கிறதுக்காக கூட பிடிச்சிட்டு வருவார். ஹீரோயின் வேறு ரொம்ப சோகமாக இருக்காங்களோ, அவங்களால தாங்க முடியாது, டக்குன்னு ஹீரோவை வந்து ஹக் பண்ணிடுவாங்க. ஹீரோ இதை எதிர்பார்த்துருக்க மாட்டாரா, அவருக்கே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். அதாவது அவங்க வேற இன்னும் தப்பாக அது மாதிரிலாம் கிடையாது, ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நம்ம இவங்க கூட இருந்தால் நம்ம சேஃபாக இருக்கும், நம்ம செக்யூராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணும்ல. அந்த மாதிரி தான் ஹீரோனுக்கு வந்து திடீர்னு பார்த்தோன்னா ஹீரோவை ஹக் பண்ண தோன்றும். டக்குன்னு 2 பேரும் ஹக் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு, எப்போவுமே அவங்க முன்னாடி படிக்கிற காலத்தில் போன ரெஸ்டாரண்ட்டுக்கு 2 பேரும் வருவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. அப்போ பழைய விஷயங்களை யோசிச்சு பார்ப்பாங்க. இதே மாதிரி தான் படிக்கிற காலங்களில் சில விஷயங்கள் வந்து ஹீரோயின் வந்து சோகமாக இருக்கும் போது ஹீரோ வந்து என்ன பண்ணுவார், இப்போ சோகமான அதாவது உன்னோட முகத்தையும் நான் ஃபோட்டோ எடுப்பேன், அது இந்த சாப்பாடு நம்மளுக்கு பிடிச்சமான சாப்பாடு சாப்பிடும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகும், ஸோ அதையும் வந்து நான் வந்து ஃபோட்டோ எடுப்பேன் அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணி அந்த மாதிரிலாம் ஹீரோனை சமாதானம் பண்ணியிருப்பார், ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருப்பார். அதே மாதிரி தான் இப்போவும் அதே ஃபுட்டை தான் ஆர்டர் பண்ணி 2 பேரும் சாப்பிடுவாங்க. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு, இப்போ உன்னோட எக்ஸ் கேர்ள், அதாவது உன்னோட லவர் இருக்கான்ல, அந்த லவர் கூட சேர்ந்துட்டு ஒரு பொண்ணு சுற்றிட்டு இருக்கார்ல, அந்த செக்ரட்டரி அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு வச்சுக்கலாம், அந்த பொண்ணு வந்து சுற்றிட்டு இருக்கார்ல, அவள் வந்து பார்த்தோம் அப்படின்னு எனக்கு ஒரு போஸ்ட் போட்டிருக்கா. அந்த போஸ்ட்டில் என்ன போட்டிருக்கா தெரியுமா, உன் லவர் உனக்காக வாங்கி கொடுத்தான்னு சொல்லிட்டு ஒரு நெக்லஸ் வந்து நீ காட்டினில்ல, அதே மாதிரி நெக்லஸை அவளுக்கு ஒன்று அவன் பிறந்த நாளுக்காக அவன் வாங்கி கொடுத்துருக்கான் அவனோட லவர், அதை தான் வந்து அவள் போஸ்ட்டாக போட்டிருக்கா. அந்த போஸ்ட்டை சொல்லிட்டு கேட்கும் ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்குமா, அவங்க உடனே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது அந்த லவர் பாய் வந்து சைலண்ட்டாக இந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்த மாதிரி அவளுக்கும் கொடுத்து அவளை பார்த்துட்டு இருக்கான்றது ஹீரோனால ஏற்றுக்கவே முடியல. இன்னும் அவங்களுக்கு ஒன்றும் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியல. உடனே அவங்க திரும்ப சோகமாக ஆரம்பிச்சிருவாங்களா, முகலாம் வாடி போயிடும். உடனே ஹீரோ என்ன சொல்வார், நீ இப்போ சோகமாக இருக்க அப்படின்னா வந்து அதுக்கு நீ டிசர்வ் கிடையாது, உன் மேலே எந்த தப்பும் இல்லாத பட்சத்தில் நீ எதுக்காக சோகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு, சாரி எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் வந்துட்டு நான் இந்த மாதிரி என்ன முடிவு எடுத்துட்டேன், இது 5 வருஷம் வந்து இளமையை வந்து நான் வீணாக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா 5 வருஷத்தை ஒருத்தரையே நேசித்து அவரையே நம்பி அவர் கூட கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்னு நினச்சி அந்த கல்யாண லைஃபாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் அது வேறு, அது இல்லாமல் அவன் ஏமாத்திட்டான்னு தெரிஞ்சோன்னா அந்த 5 வருஷம் வேஸ்ட்டு தானே அப்படின்னு நினச்சிட்டு இப்போ என்னோட 5 வருஷ வாழ்க்கையை வந்து நான் வீணாகிட்டேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவரை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி எங்கள் அப்பா நினச்சி எனக்காக வந்துட்டு இந்த இவ்வளோ டவுரி வாங்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய எதிர்பார்த்துட்டு இருந்தார். இப்போ ஹீரோனை பொறுத்த வரைக்கும் நம்மளோட லைஃப்பை வந்து 5 வருஷம் வேஸ்ட்டாக போச்சு, நம்ம அப்பாவை எதிர்பார்த்துட்டு இருந்தார்ல, அவரோட எக்ஸ்பெக்டேஷனே வந்து நம்மளால் நிறைவேற்ற முடியல அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோட ஃபோனுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருமா, உடனே அந்த ஃபோனோட ஸ்க்ரீன் வந்து ஆன் ஆகும்போது ஹீரோன் வந்து பார்க்கும்போது ஹீரோயினோட ஃபோட்டோ வந்து ஹீரோ வச்சிருப்பாரா. இதை பார்த்தோன்னே உடனே ஹீரோ என்ன பண்ணுவார், ஃபோன் அப்படி குப்புரை போடுவாங்களா, அந்த மாதிரி குப்புரை போட்டு வச்சிருவாரு, திருப்பி வச்சிருவாரு. இதை ஹீரோன் வந்து கவனிச்சிருவாங்க. டக்குனு இப்போ ஹீரோ கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க முயற்சி பண்ணுறியா, என்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசை
ஆசைப்படுறியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா, நீ உண்மையை தான் கேட்குறியா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. ஆமாம், நான் உண்மையை தான் கேட்குறேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு விருப்பமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க. அது ஹீரோ என்ன சொல்வார், சில முடிவுகள் வந்து இரவு நேரத்தில் வந்து எடுத்துடுறோம், ஆனால் பகலில் நினச்சி பார்க்கும்போது இப்படியா நம்ம யோசித்தோம் அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம். ஸோ நம்மளோட மைண்டு தான் வந்து அப்படியா அப்படி இருக்கும். ஸோ நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன். நீ இப்போ இதே கேட்டல, இந்த கேள்வியை வந்து நாளைக்கு காலையிலே நீ என்னை பார்த்து இதே கேள்வி கேட்ட அப்படின்னா கண்டிப்பாக அப்போ என்னோட ஸ்ட்ராங்கான ஆன்சரை வந்து நான் உனக்கு சொல்லுவேன். இப்போ இந்த மாதிரி டைமில் நீ கன்ஃபியூஸாக இருக்க டைமில் நீ ஒரு முடிவு எடுத்துட்டு நாளைக்கு அதை நினச்சி நீ ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். தூக்கமே வராது, எப்படா ஹீரோயின் வந்து வருவா, திரும்ப அவள் வந்து இதே மாதிரி வார்த்தையை சொன்னால் போதும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருப்பார். இவர் என்ன பண்ணுவார், இப்போ ஹீரோயின் சொல்லும் போது சும்மா இருக்கக்கூடாது, அதனால ரிங்கை மோது கொண்டு வாங்கிட்டு வந்துடுவார். அந்த ரிங்கை திறந்து பார்த்துட்டே இருப்பார். இப்போ அவருக்கு என்ன ஒரு யோசனையாக இருக்கும்னா, படிக்கிற காலத்தில் வந்து ஹீரோயின் மேலே அவர் ஆசைப்பட்டிருப்பாரா. ஸோ அவளுக்கு வந்து ப்ரொப்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ ரோஸோடு வரும்போது ஹீரோயின் அதுக்குள்ளே வந்துட்டு அந்த லவரோட ப்ரொப்போசல் அக்செப்ட் பண்ணி அவங்க 2 பேர் ஜோடியாக நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அந்த ரோஸ் அங்கேயே தூக்கி போட்டு அவர் போயிடுவார். அவர் ரொம்ப சேடாக இருப்பார். இப்போ ஒரு ஃபீல் பண்ணுறது என்னென்னா, இந்த ரிங்கை உனக்கு கொடுத்து என்னோட மனைவியாக ஆக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். இப்போ நீ மட்டும் நேற்று நீ சொன்னதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கலாமோன்ற மாதிரி அவருக்கு தோணும். ஒருவேளை நம்ம தான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோமோ, அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பார். அவர் வெயிட் பண்ணிட்டே இருப்பார். ஹீரோயின் வெளியே வருவா. அந்த ரூம் வாசலில் நின்றுட்டு இருப்பார். பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு வெளியவே வரல. சரி, ஓகே, நம்ம அவளுக்கு வந்து இப்போ காலையில் எழுந்திரிச்சோன்னா முடிவை மாற்றிக்கிட்டா போல இருக்கு, நம்ம திரும்ப போய் அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், கிளம்பலான்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பும் போது ஹீரோயின் டக்குன்னு வந்துருவாங்க. ஹீரோயின் சத்தத்தை கேட்டோன்னு ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். உனக்கு நான் வந்து ரோஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கையை வாங்குறதுக்காக கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் இந்த முடிவில் அவங்க தெளிவாக இருக்காங்க. இப்போ 2 பேருமே என்ன பண்ணுவாங்க, டைரெக்டாக அதோட 2 பேரோட மனசு மாறத்துக்குள்ளே நேராக போயிட்டு ஃபோட்டோ எடுத்து மேரேஜ் சர்டிஃபிகேட்டும் வாங்கிடுவாங்க. வாங்கினதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவார், பப்ளிக்காக ஒரு இடத்துல முட்டி போட்டு உட்காந்து ஹீரோயினுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுவார். உன்னை கல்யாணம் பண்ணி ஆசைப்படுறேன், உனக்கு விருப்பமானு கேட்கும்போது ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவங்க பதில் சொல்கிறதுக்குள்ள சுற்றி இருக்கவங்கள கை தட்டிட்டு அவளை கல்யாணம் பண்ணுன்ற மாதிரி கத்த ஆரம்பிச்சிருவாங்க. உடனே ஹீரோயினும் எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லவும் ஹீரோ வந்து அந்த ரிங்கை போட்டு விடுவார். ஹீரோனுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. இதுக்கப்புறம் ஹீரோனுக்கு அந்த சுகமும் இல்லை, அவரோட சந்தோஷமாக இருக்காங்க. 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படியே அவங்களோட லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ அந்த லவர் பாய் இருக்காருல்ல, அவரை வந்துட்டு அவரோட ஃப்ரெண்டு வந்து கண்டபடி திட்ட ஆரம்பிச்சிருவார். நீ எப்படி இப்படி இருக்கலாம், அவள் வந்துட்டு 5 வருஷமாக உன்னே நினச்சி அப்படிலாம் இருக்கும்போது அவளோட ஆனிவர்சரிக்கு வந்து நீ போகாமல் இந்த மாதிரி இன்னொரு பொண்ணு கூட நீ வந்து உன்னோட செக்ரட்டரி கூட நீ மாதிரி சுற்றிட்டு இருக்கிறது, அவளோட பர்த்டேக்கு நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது தப்பு தான்ற மாதிரி எடுத்துட்டவும் உடனே அவருக்கே ஒரு மாதிரி என்னடா இது சாதாரண விஷயம் தானே, இது எதுக்கு அவள் பெருசு பண்ணுற மாதிரி நீயும் பெருசு பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். உன்னெல்லாம் திருத்தவே முடியாது, நல்ல பொண்ணுங்க வாழ்க்கையில் அமைஞ்சா அந்த பொண்ணை மனைவியாக்கி அதாவது என்ன சொல்கிறது, வாழ்க்கையை நல்ல விதமாக அமைச்சுக்க தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி முட்டாள்தனமாக இருந்தால் அதுக்கு நான் ஒன்றும் பொறுமை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிஞ்ச வரைக்கும் அந்த லவர் பாய் திட்டிட்டு அவரும் போயிடுவார். இப்போ இவருக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஏன்னா அவருக்கு தன்னால் புரியலை, கஸ்டமருக்கு ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவார். உடனே இதுக்கு முன்னாடி வருஷத்தில் வந்து அந்த அனிவர்சரி அன்னைக்கு ஹீரோயினும் இவரும் சேர்ந்து லவர் பாய் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ இருக்கும், அதை ஃப்ரேம் போட்டு வச்சிருப்பாரு. அதை ஃபோட்டோ எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. இந்த நேரம் பார்த்து அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த செக்ரட்டரி பொண்ணு, அதை என்ன பண்ணும், திரும்ப வந்து பார்க்குமா இந்த லவர் பாய் வந்துட்டு ஹீரோனோட ஃபோட்டோ வச்சு பார்த்துட்டு இருக்கானு அதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. உடனே அவர்கிட்ட அங்கிட்டும் இங்கிட்டும் இதை பாட்டுக்கு தடவிக்கிட்டே இருக்கும். உடனே அவர் வந்து பிடிச்சி தள்ளி விட்டுருவார் அந்த பொண்ணை. உடனே அதுக்கு ஒரு மாதிரி ஆகிடுமா, சாரி நான் வந்துட்டு கொஞ்சம் மூட் அவுட்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, இப்படி தேவையில்லாமல் வந்துட்டு டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்க, எதுக்காக அப்பெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க, எதுக்காக இந்த ஃபோட்டோ பார்த்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும். ஸோ இது வந்துட்டு அவர் அதுக்கு கவனம் அவரோட கவனம் இந்த பொண்ணு மேலே வந்துடும் அதை நினைக்கும். ஆனால் அவர் என்ன பண்ணுவார், அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் எடுத்துகிட்டு அவர் கொஞ்சம் மைண்ட் சரியில்லையா உடனே அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவார். இப்போ இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அதை அவரையே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கும். ஒன்று நினச்சி திட்டிகிட்டே இருக்கும், அவளை நான் வந்து சும்மா விட மாட்டேன், பண்ணுறது தப்பு இது, ஆனால் ஹீரோனை பிடிச்சி திட்டிக்கிட்டு அது பாட்டுக்கு நின்றுட்டே இருக்கும். இங்கே ஹீரோயினும் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ அவங்களுக்கு கல்யாணம் அடிச்சு இப்போ அவங்க வீட்டுக்கு வரணும்ல, இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், ஹீரோனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவார், வெல்கம் சொல்வார். ஹீரோயின் வீட்டுக்குள்ளே வரும்போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி விளையாட்ட கேம் எல்லாம் வந்து ஹீரோ இப்போவும் வந்துட்டு அதெல்லாம் முன்னாடி அவங்களுக்கு என்னென்னலாம் பிடிச்சிருக்குமோ அதெல்லாம் வச்சிருப்பாரு. இதை பார்த்தோன்னே ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இன்னுமா இந்த கேம் எல்லாம் விளையாடிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கவும், உனக்கு பிடிச்சிருக்கும்ல, உனக்கு பிடிக்கும்ல அப்படி இப்படின்ற மாதிரி சொல்வார். அதோட ஹீரோனுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். அப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நம்ம 2 பேரும் நான் இங்கே வாழ்கிறதுக்காக வந்துட்டேன், ஸோ பேஸ்ட் ப்ரஷ் கொண்டு நம்மளுக்கு இப்போ தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கணுமே, அதுக்கு நம்ம ஷாப்பிங் போகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்களா. ஹீரோ வந்து என்ன சொல்வார், அதுக்கெலாம் அவசியமே இல்லை அப்படின்னு சொன்னவர். ஹீரோயின் வீட்டுக்குள்ளே போட்டு நடக்கிற செருப்பு, வெளியே போட்டு நடக்கிற செருப்பு, அவங்க பல்லு விளக்குறதுக்கு பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு, சோப்பு, அப்புறமா குளிச்சுட்டு வந்து மாத்திர ட்ரெஸ்ஸு, அது கொண்டு எல்லாமே வீட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பார். இது எல்லாத்தையும் பார்த்தாலும் ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீ எப்போ வாங்கின, எப்போ அரேஞ்ச் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோ என்ன சொல்வார், நேற்று நைட்டு நான் தூங்கவே இல்லை, இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஏன் நீ தூங்கலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்வார், நேற்று நீ எனக்கு வந்து ப்ரொப்போஸ் பண்ணி எனக்கு கேட்கும் போது எனக்கு அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷம், அதாவது ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணேன். எதுவுமே இல்லாமல் நான் இருக்கிறதுக்கு போயிட்டு
எப்படினாலும் நம்ம கல்யாணம் நடக்க போகுது. நீ கல்யாணத்துக்கு என் வீட்டுக்கு வரும்போது உனக்கு தேவையான செருப்புலேருந்து, ஷூலேருந்து, பேஸ்ட்லேருந்து, ப்ரஷ்லேருந்து, ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாமே நான் வாங்கி வைக்கணும்ல. ஸோ நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூக்கம் வராத நேரத்தை வந்து நான் வீணடிக்கல. நீ என் கூட இருக்க போகிற வாழ்க்கைக்கு வந்து தேவையான, அதாவது அடிப்படை தேவையான பொருளை வந்து நான் இந்த மாதிரி வாங்கி எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா வந்து ஹீரோனுக்கு அது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போ அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஹீரோனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவங்க வந்து கால் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கள மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் இப்போ எங்கள் காஃபி ஷாப் வருவாங்க. அப்போ பேசும்போது தான் வந்து யாரடி திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன். யார் இதுன்னு கேட்கும்போது ஹீரோவை பார்த்தோன்னே, ஓ இவனும் அப்படி தானா, ஏன்னா அவங்களுக்கு தெரியும்ல, சரின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருப்பாங்க. இப்போ என்ன விஷயமா மீட் பண்ண வந்திருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த லவர் பாய் இருக்கார்ல, ஹீரோன் எங்கே இருக்காங்கன்றதே அவருக்கு தெரியல. அவங்க ஃபோன் எடுக்காததுனால இப்போ இவங்க ஃப்ரெண்டு இருக்காங்களா, அவங்கள்ட்ட போய் கேட்டால் தெரியும்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அவர் வந்து ரெண்டு ஹீரோயின் கிட்ட ஃப்ரெண்டு இருக்காங்களா, அவங்கள்ட்ட கேட்பாரு, ஹீரோயின் எங்கே இருக்கா, அவளை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு. என்ன என்கிட்ட நீ கேட்குற, நீங்கள் 2 பேரும் தான் 5 வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்பாங்க. இல்லை என் மேலே தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடந்த விஷயங்களெல்லாம் சொல்லுவார். அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் இவர் வந்துட்டு ஹீரோயினுக்கு இந்த மாதிரி மனசை கஷ்டப்படுற மாதிரி நடந்திருக்காரு, அவங்கள ஏமாத்திருக்காரு. அதனால தான் ஹீரோயின் வந்து ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டா அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. ஸோ நீ எங்கே இருக்க அப்படின்ற இடம் வந்து எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் நான் அவன்கிட்ட சொல்லலை. இவன மாதிரி ஆளுங்களெல்லாம் நம்ம வந்து இது பண்ண என்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு இருக்காங்களா அவங்க திட்டுவாங்க. பாய் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா வந்துட்டு, என் மேலே தப்பு தான், நான் பண்ணியிருக்க கூடாது, இந்த மாதிரி நான் ஒரு வேலை பார்த்ததுனால தான் அவன் இந்த மாதிரி பண்ணிட்டா, என் மேலே தப்பு தான், இப்போ ஹீரோன் எங்கே இருக்கான்னு என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டான். இருந்தாலும் நான் சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இவனை மாதிரி ஆளுங்களெல்லாம் நீ மன்னிக்கவும் கூடாது, திரும்ப அவங்க கூட நீ சேரவும் கூடாதுன்ற மாதிரி இவங்களே சொல்லுவாங்க. அதோட இப்போ ஹீரோ பற்றி என்ன கேட்பாங்க, உனக்கு உண்மையிலேயே ஹீரோனை பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும். ஹீரோ வந்து திரும்பி ஹீரோனை பார்ப்பாரா. அப்போ அவர் என்ன சொல்வார், இது நைட் டைமில் எடுத்த முடிவு தான் அப்படின்ற மாதிரி சொல்வார். உடனே ஹீரோயின் வந்து திரும்பவும் கேட்பாங்க, உனக்கு வந்து உண்மையிலேயே பிடிச்சா அப்படின்னு கேட்கும் போது பார்த்தீங்கன்னா 2 பேரும் அதே மாதிரி ஒருத்தர் பார்த்து பார்த்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஒருத்தருக்கால் அவரும் வந்திருப்பார். அதாவது ஃபோட்டோ எடுத்து ஹீரோனுக்கு அனுப்ப சொன்னாலும் அவரும் வந்திருப்பார். ஸோ அந்த ஃபோட்டோ வந்துட்டு அவராக எடுத்து அனுப்புன மாதிரி தானே இப்போ நினச்சிட்டு இருக்காங்க. லவர் பையன் அந்த பொண்ணு பேசிகிட்டு இருந்தது அந்த ஹீரோ தான் எடுத்தாருன்ற மாதிரி காட்டிக்க மாட்டாங்க. 2 பேரும் அப்படியே ஒரு மாதிரி பேசி கண்ணிலேயே அப்படியே ஜாட காட்டிப்பார் ஹீரோவும். அவரும் அப்படியே அமைதியாக எடுத்துருவார். அவங்க என்ன சொல்லுவாங்க, இன்றைக்கி தான் உங்களுக்கு கல்யாணம் இருக்குது, சரி ஓகே நீங்கள் பிஸியாக இருப்பீங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டு இருக்காரில்ல அவரை காதை பிடிச்சி இழுத்துட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. சொல்லுவாங்க அப்படின்னா வந்து என்னோட திங்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அங்கே வீட்டில் இருக்க அவன் கூட நான் சேர்ந்துருக்கும் போது அங்கே இருந்தது. ஸோ அதை எடுத்துகிட்டு தேவையில்லாத பொருளெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு நான் வந்துறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லுவாங்க. ஹீரோவும் ஓகே அப்படின்னு சொல்லுவார். அதனால் இப்போ ஹீரோன் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த லவர் பாய் இருக்கார், அவரோட வீட்டுக்கு போவாங்க. அந்த இடத்துல அவர் அங்கே இருக்க மாட்டார். ஸோ அங்கே திங்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துப்பாங்க. மற்றபடி அவங்க தூக்கி போடுற வேண்டிய திங்ஸ்லாம் இருக்கலாம், அதாவது இவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தது, எடுத்த ஃபோட்டோஸ் அந்த இதெல்லாம் இருக்கலாம், சில திங்ஸ் அதெல்லாம் மட்டும் குப்பையில் போடணும்னு சொல்லிட்டு ஒரு டப்பாவில் வச்சு தூக்கிட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த டைமில் இப்போ வீட்டுக்கு ஹீரோயின் வந்திருக்கா அப்படின்ற விஷயம் வந்து அந்த லவர் பாய்க்கு தெரியவும் வேகமாக போயிட்டு என்ன பண்ணுவார், அவளை வந்து சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஹீரோனுக்காக ஒரு புக்கே வாங்கிட்டு வேகமாக ஒரு ஹீரோனை பார்க்க வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இந்த மாதிரி நீ வந்துட்டியா, உன்னை பார்க்கறதுக்கு உனக்கு சர்ப்ரைஸ்க்காக தான் நான் புக்கே வாங்க போயிட்டேன், அதான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு வருவார். ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, தேவையில்லாமல் என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காத, உனக்கு எனக்கு எதுவுமே கிடையாது, பிரேக்கப் ஆனது ஆனது தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அது ஏதோ அவசரத்தில் எடுத்த முடிவு தானே, தெரியாதனமாக தப்பு பண்ணிட்டேன், சாரி அப்படின்ற மாதிரி அவர் ஆரம்பிப்பார். ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, இதுக்கப்புறம் பேசுறதுக்கு வேலையே கிடையாது, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ரிங்கு காட்டுவாங்களா. உடனே இவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். என்ன சொல்கிற நீ, இப்போ தான் நம்மளுக்கு பிரேக்கப் ஆச்சு, அதுக்குள்ளே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்கிற, எனக்கு ஒன்றுமே புரியல, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், அதுக்காக நீ இந்த அளவுக்கு தண்டிக்க வேண்டாம் என்ன அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டே இருப்பார். ஹீரோன்னு சொல்லுவாங்க, இப்போ நான் இங்கே வந்ததே வந்து உன்னை பார்க்கறதுக்காகலாம் வரல, இந்த மாதிரி இந்த குப்பையெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் அதை குப்பையில் போடுறதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்படி பேசுகிற, இதெல்லாம் அப்படி என்ன குப்பை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவர் கொடுத்த கிஃப்ட்டு, அவரோட எடுத்த ஃபோட்டோஸ் அதெல்லாம் இருக்குமா, இதெல்லாம் உனக்கு குப்பையாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவர் கேட்பார். ஆமான்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டே இருக்கும்போதே அவர் கையை பிடிச்சி இழுப்பாரா, அந்த பெட்டியை உடனே அவங்க கீழே போட்டுருவாங்க. இதுக்கு இடத்துல இப்போ கதவு திறந்துட்டு ஹீரோ காரில் தான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார். வேகமாக ஹீரோனுக்கு ஒரு பிரச்சனைன்னு வேகமாக வரவர் ஹீரோனை இடுப்பால் இடுப்பில் இப்படி கையை வச்சு இப்படி ஒரு லைட்டாக அப்படி ஒரு அணைச்சிக்கிட்டு நின்று பேசுவார். இந்த லவர் பைக் ஒன்றுமே புரிய, யாரா நீ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருப்பார். அப்போ தான் இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்ற மாதிரி தோணும். அன்னைக்கு அந்த ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அந்த பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருந்தார் அந்த பொண்ணோட. அப்போ அந்த ஃபோட்டோ வந்து அன்னைக்கு தான் இவனை பார்த்தன்ற மாதிரி இவருக்கு தோணும். அந்த ஃபோட்டோ நீ தான் எடுத்து அனுப்புன அப்படின்ற மாதிரி திரும்ப ஹீரோவை பார்த்தவொடனே ஆரம்பிப்பார். அதுவுமே பதில் சொல்ல மாட்டார். ஹீரோன் கிட்ட என்ன சொல்லுவார்னா, சரி வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோன் அங்கேருந்து கிளம்புவாங்களா. திரும்ப அந்த லவர் பாய் வந்து ஹீரோனை ஃபாலோ பண்ணும்போது ஹீரோ என்ன பண்ணுவார், அவர் வந்து ஸ்டாப் பண்ணுவார். இதுக்கப்புறம் நீ அவளை வந்து ஃபாலோ பண்ணுறது கூடாது, ஏன்னா அவள் என்னோட ஒய்ஃப்னு சொல்லும் போது உடனே அந்த லவர் பாய் என்ன சொல்வது, எது ஒய்ஃபா, என்ன இப்படி அசால்ட்டாக சொல்லிட்டு இருக்க, அவள் உண்மையிலேயே உன்னை நினைக்கிறா அப்படின்றது உனக்கு தெரியுமா, அவள் 5 வருஷமாக நான் லவ் பண்ணியிருக்கா, சும்மா கிடையாது, அதில் எவ்வளோ மெமரிஸ் இருக்குது தெரியுமா, அதெல்லாம் லேஸில் அழிஞ்சிரும்னு நினச்சிட்டு இருக்கியா, நீ கனவு கண்டிட்டு இருக்க, உன்னை அவன் லவ் பண்ணுறா அப்படின்ற மாதிரி, அதெல்லாம் வாய்ப்பே
வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லுவார். அந்த லவர் பாய் சொல்லுவார். ஹீரோ தான் இப்போ என்ன சொல்வார், இந்த நீ என்ன சொல்கிறீல்ல அதெல்லாம் உனக்கு தான் பொருந்தும் அப்படின்ற மாதிரி அவர் அப்படியே சொல்வார். ஹீரோ கிட்ட பேசிட்டு ஹீரோ இப்போ என்ன சொல்வாருன்னா, சரி ஓகே இப்போ நீ அவளை பிடிச்சிருக்கு, அவள் உன்னை அந்த அளவுக்கு நேசிக்கிறா, 5 வருஷத்தில் அவளை ஏகப்பட்ட மெமரிஸ் இருக்கும், அது கண்டிப்பாக உங்ககிட்ட திரும்பி வந்துடுவான்னு அந்த அளவுக்கு சொல்கிறல்ல, இவ்வளோ தெரிஞ்ச உனக்கு எதை நம்ம செஞ்சால் அவள் கவலைப்படுவா கஷ்டப்படுவான்றது உனக்கு தெரிஞ்சிருக்கணும்ல, அப்புறம் எதுக்காக அப்படியே ஒரு காரியத்தை நீ பண்ண, எதுக்காக நீ அவளை ஏமாத்தின, 5 வருஷமாக அவள் உன்னை தான் நினச்சிட்டு இருந்தா, அந்த 5 வருஷத்தை நீ அவளை ஏமாத்திட்டல, இப்போ நீ எப்படி எந்த முகத்தை வச்சு நீ அவளை திரும்ப உங்ககிட்ட அதே மாதிரி அவள் வருவான்னு நினைக்கிறேன்ற மாதிரி ஹீரோ கேட்பாரு. உடனே இவருக்கு ஒரு மாதிரி டக்குன்னு அவர் என்ன சொல்வாருன்னா, 1000 இருந்தாலும் அவளும் நானும் வந்து 5 வருஷம் லவ் பண்ணியிருக்கோம், ஸோ அவளுக்கும் எனக்கும் சின்ன சின்ன சண்டைகள் வர்றது வந்து சகஜம் தான், அதை நீ வந்து பயன்படுத்திக்கணும்னு நினைக்காத அப்படின்ற மாதிரி இவர் ஹீரோ கேட்பாரு. அவங்கவுங்க 2 பேரும் போயிடுவாங்க. எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஹீரோயின் என்னை தேடி வருவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த லவர் பாய் அங்கேருந்து போயிடுவார். இப்போ போனவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து ஹீரோயின் வந்து ஃபோட்டோகிராஃபி வேலையை தான் அவங்களும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு கம்பெனிக்காக ஃபோட்டோ எடுத்து கொடுக்குற வேலை தான் பார்க்குறாங்க. இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த மேனேஜர் கிட்ட இந்த லவர் பாய் போயிட்டு என்ன சொல்வாருன்னா, நீ என்ன செய்வி இது செய்வே தெரியாது, இப்போ உங்ககிட்ட வேலை பார்க்குற ஹீரோயின் இருக்கால அவளை நீ ஃபோன் அடித்து வர வைக்கணும், அவள் என்ன ஃபோட்டோஸ் எடுக்கணும், அதுக்கான ஏற்பாடு நீ பண்ணணும்னு, அதுக்கு இவ்வளோ பணம் கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு பேசும்போது இப்போ அவர் என்ன சொல்வார், இவ்வளோ தானே இப்போவே அவளை வர சொல்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ முக்கியமான ஒரு வேலை வந்து வந்திருக்கு, நீ வந்து ஃபோட்டோஸ் அந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணணும்னு சொல்லுவோம். ஹீரோயின் வந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி அவங்க வேலையை கண்டுட்டு தானே பண்ணுறாங்க, கேமரா தூக்கிட்டு நேராக வருவாங்க. வந்து பார்க்கும்போது பார்த்தா இங்கே வந்து அந்த லவர் பாய் உட்காந்துருக்கிறத பார்த்தோன்னா அவங்களுக்கு சரியான கோவம் வரும், இதெல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவர் பாட்டுக்கு அமைதியாக லவர் பாய் உட்காந்துட்டு இருப்பார். ஏன்னா அவர் ஆல்ரெடி பேசி முடிச்சுட்டார். இப்போ அவங்க ஹீரோயின் முன்னாடி எதுவும் பேச அவர் விருப்பப்படலை. உடனே இந்த மேனேஜருக்கால் அவர் என்ன பண்ணுவார், ஹீரோயின் கிட்ட போய் சொல்ல, நீ என்னம்மா இந்த மாதிரி கோவப்பட்டு இருக்கு, இது ஒரு பெரிய ஆஃபர், இதில் உனக்கு மட்டும் இந்த மாதிரி நீ ஃபோட்டோ ஷூட் மட்டும் கரெக்டாக நீ எடுத்துட்டுன்னு வச்சுக்கோ, ஏன் நம்ம கம்பெனி எந்த அளவுக்கு போயிடும் தெரியுமா, உனக்கு சேலரி வந்து இன்னும் இதாகிடும் அதாயிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அப்படியே அப்படியே மனசை மாற்றுற மாதிரி முயற்சி பண்ணுவார். ஹீரோன் ஆரம்பத்தில் ஒத்துக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க. உடனே அந்த கேப்பை பயன்படுத்தி அந்த மேனேஜர் என்ன சொல்வாருன்னா, அவருக்கு போய் ட்ரெஸ்ஸை மாற்றி, அதாவது அவர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க, ஃபோட்டோ ஷூட்டுக்கு ரெடி ஆகுங்க, போங்க போங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்ற மாதிரி எல்லாரையும் கிளப்புவார். ஓகே வந்ததுக்கு வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலை பார்ப்பாங்களா. அந்த டைமில் இந்த மேனேஜரும் அந்த அசிஸ்டண்ட்லாம் அவங்க பாட்டுக்கு கண்டுக்காத மாதிரி இருக்கும்போது இந்த லவர் பாய் வந்து ஏதாவது பேசி ஹீரோனை சம்மதிக்க வச்சிடலாம், அவன் மனசை மாற்றிடலான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இதெல்லாம் அள்ளி போடுவார். அவங்க மனசை மாற்ற முயற்சி பண்ணுவார். ஹீரோன் ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, ப்ரொஃபஷனலாக வேலை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இங்கே நின்றுட்டு இருக்கேனே தவிர்த்து நீ பேசுறதுக்காக நான் கேட்க வரல அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இப்போ அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்னடா இது எல்லாம் சொன்னாலும் ஒன்றுமே புரிஞ்சுக்க மாட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னால் இந்த லவர் பாய் இருக்கார்ல இப்படி கையை தூக்குறது இப்படி கையை தூக்குறதும் ஃபோட்டோக்கு அந்த போஸ் கொடுக்குறதும் அந்த மாதிரி இருந்துகிட்டே இருப்பார். கொஞ்ச நேரத்தில் பார்த்தோன்னா ஹீரோனுக்கு கடுப்பாக இருக்கும், இவர் திரும்ப திரும்ப வந்து பேசிகிட்டே இருப்பார். அப்போ தான் ஹீரோ அந்த இடத்துக்கு வருவார். அப்படி இந்த பக்கம் 10 பேர் இந்த பக்கம் 10 பேர் வந்துட்டே இருப்பாங்க. ஹீரோ நடுவில் வருவார். புரியவே புரியாது. இப்போ அந்த இன்சார்ஜர் இருக்கார்ல, அதாவது அந்த மேனேஜர் ஹீரோயின் வேலை பார்க்குற மேனேஜர், அவர் பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்த்தோன்னா அப்படியே இவர் எங்கே விட்டுவிட்டு ஹீரோ கிட்ட போய் வணக்கம் போட ஆரம்பிச்சிருவார். ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது. அப்போ வந்துட்டு அவரை ரொம்ப மதிக்கிறத பார்த்தோன்னா இவர் பெரிய ஆளாயிட்டான் ஹீரோ அப்படின்றது ஹீரோனுக்கு இப்போ தான் தெரியுது. உடனே ஹீரோயின் கேட்பாங்க. அப்போ ஹீரோனுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும், நீ இவ்வளோ பெரிய ஆளாயிட்டேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லைன்றோட அவர் என்ன சொல்வாருன்னா, நான் அவனோட ஹஸ்பண்டாக இருக்கேன்ல, ஸோ என்னை பற்றி நீனும் கொஞ்சம் கொஞ்சம் போதான் நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும். ஹீரோனுக்கும் சிரிப்பாக இருக்கும். 2 பேரும் இருந்துகிட்டே இருக்கும்போது இப்போ அந்த லவர் பாய் அவர் காற்றுல விட்டுருவார். இவர் ஹீரோவை நல்லா பிடிச்சிட்டு இருப்பார், அதாவது கவனிப்பார். இது பார்க்கும்போது அந்த லவர் பாய்க்கு ஒரு மாதிரி இருக்கும், என்னடா நீ என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு எங்கள் 2 பேரும் சேர்த்து வைக்கிறதுக்காக பேசிட்டு இப்போ நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது, ஒரு நிமிஷம் பா நான் உங்களுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன், ஹீரோ நீங்கள் வாங்க உள்ளே வாங்க, நீங்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் எங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவே பயங்கரமாக கவனிப்பார். சொல்லிட்டு இப்போ அவர் வந்து கோவத்தில் அந்த லவர் பாய் அங்கேருந்து கிளம்புவார். இப்போ ஹீரோன் வந்து சரி ஓகே எனக்கு வேலை இருக்குன்னு போகும்போது, உன்னை பார்க்க தான் இவ்வளோ தூரம் வந்தேன், உனக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ கூப்பிடுவார். அப்படியே 2 பேரும் கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணிப்பாங்க. அப்புறம் மாறி மாறி கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம் பார்த்து இப்போ இன்னொருத்தவங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஹீரோனோட ஃப்ரெண்டு வேறு வருவாங்க. ஸோ அவங்களெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் வந்துட்டு அந்த லவர் பாய் அங்கேருந்து கிளம்பிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு, அதே ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு பேட்டி கொடுக்குறேன்ற பேரில் உட்காந்துருப்பாரு. இவரும் ஒரு பெரிய ஆள் தான், ஆனால் ஹீரோ அளவுக்கு இல்லை அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் இவர் என்ன பண்ணுவார், இப்போ அவரோட பேட்டி வந்து எல்லாரும் பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்கள வச்சுட்டு என்னை பேட்டி எடுங்க, நீங்கள் கேள்வி கேட்கறதுக்கு நான் பதில் சொல்கிறேன்னு உட்காந்து சொல்லிட்டே இருப்பார். இது லைவாக போயிட்டு இருக்க மாதிரி இருக்குமா. உடனே ஹீரோயின் இதை பார்த்துருவாங்க. உடனே டக்குன்னு உள்ளே வந்துடுவாங்க. இவன் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி. அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து, இத்தனை வருஷம் லவ் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ எங்களோட இது கொஞ்சம் சின்ன ஒரு இதில் பிரச்சனை வந்து ஹீரோ வந்து தலையிட்டுட்டா உடனே என்னோட லைஃப் வந்து இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஆரம்பிப்பார். உடனே ஹீரோ என்ன பண்ணுவார், டக்குன்னு அங்கே வந்துருவாங்க. இதெல்லாம் ஆஃப் பண்ணுங்க, இது வந்து நீங்கள் பேட்டி எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இப்போ இங்கே பிரச்சனையாகும். உடனே ஹீரோனோட ஃப்ரெண்டு இருக்காங்களா, அவங்களும் ஹீரோயினோட ஹஸ்பண்ட் 2 பேருமே சேர்ந்துட்டு அவர்கிட்ட சண்டை போடுவாங்க. நீ எல்லாம் வந்து உருப்படவே மாட்டேன், உன்னால தான் அவன் லைஃப் பாதிக்கப்பட்டுச்சு, இப்போ தான் அவன் நிம்மதியாக இருக்கா, அதுலேயும் நீ வந்து கெடுக்கணும்னு நினைக்கிறல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஹீரோனோட ஃப்ரெண்டெல்லாம் திட்டுவாங்க. சொல்லிகிட்டே இருப்பாங்க. இவர் கேட்கவே மாட்டாரா. உடனே இவர் என்ன சொல்வார், இது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால ஏற்பட்டது தான், நிச்சயமாக அவள் என்கிட்ட தான் வருவா, என்ன தான் லவ் பண்ணுறா, என் கூட தான் வருவா அப்படின்ற